நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கடந்த 2020ஆம் ஆண்டு மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது. மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அதற்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என திமுக ஆட்சிக்கு வந்ததும் அறிவிக்கப்பட்டது. அத்தோடு 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. கல்வியாளர்கள், பெற்றோர், ஆசிரியர் என பல தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட இந்த குழு 600 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை கடந்த ஆண்டு சமர்ப்பித்தது. கடந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்கான பரிந்துரை மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டுமென நிர்பந்தித்து தமிழகத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்காமல் மத்திய அரசு பிடிவாதம் பிடித்து வரும் நிலையில் தற்போது மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை. அறிவியலுக்கு புறமான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம். அதிமுக ஆட்சியில் 2018இல் இருந்து 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடந்து வரும் நிலையில் மாநில கல்விக் கொள்கையில் நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறை என்பது தொடரும் என்றும் இருமொழி கொள்கையில் உறுதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் மாணவர்களை பள்ளியில் சேர்க்கும் வயது 6 என குறிப்பிடப்பட்டிருக்கும் நிலையில் மாநில கல்விக் கொள்கை 5 வயது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர்த்து தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கும் சில அம்சங்களும் மாநில கல்விக் கொள்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப AI, ரொபாட்டிக்ஸ் போன்ற பாடத்திட்டங்களையும் கொண்டுவர திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தரமான ஆய்வகங்கள், வகுப்பறைகளில் மின்விளக்கு, மின்விசிறி வசதியை உருவாக்கி பாடம் கற்க ஏதுவான சூழலை அமைத்து கொடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையில் 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அந்த முடிவில் இருந்து பின்வாங்கப்பட்டது. இந்த நிலையில் புதிதாக வெளியான மாநில கல்விக் கொள்கையில் மாணவர்களின் கற்றல் திறனை அறிய பொதுத் தேர்வு என்பதற்கு பதிலாக ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு பள்ளிகள் உள்ளிட்ட கல்வி நிலையங்களில் சாதி பாகுபாடு புரையோடி கிடக்கும் நிலையில் அந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய எந்த திட்டங்களும் புதிதாக வெளியான மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெறாததும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. பள்ளிகளில் இருந்தே சாதி பெருமைக்கு எதிரான மனநிலையை வளர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை கவின் படுகொலையில் இருந்து வலுத்து வரும் நிலையில் தென் மாவட்டங்களில் பள்ளிகளிலேயே சாதிய வன்முறைகள் அரங்கேறி வருகின்றன. அதற்கு எதிராக எந்த தொலைநோக்கு திட்டங்களும் இல்லாதது கல்வியாளர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில கல்விக் கொள்கையில் இருக்கும் பல பரிந்துரைகள் குறித்து கொள்கையை வடிவமைத்த குழுவினரே சந்தேகம் கிளப்பியுள்ளனர். கொள்கையில் இருக்கும் பெரும்பாலான அம்சங்களை தாங்கள் பரிந்துரைக்கவில்லை என சொல்கிறார்கள். மேலும் புதிதாக வெளியாகியுள்ள மாநில கல்விக் கொள்கையில் அரசின் தற்போதைய திட்டங்கள், விவரங்களே அதிகளவில் இடம்பெற்றிருக்கிறது என்றும் தொலைநோக்கு பார்வையுடன் கல்வியை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தி கொண்டு செல்லும் அளவுக்கு எந்த திட்டமும் இல்லை என சொல்லப்படுகிறது. மேலும் 2 ஆண்டுகளாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கிய ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழுவினரை அழைத்து கௌரவப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. குழு கொடுத்த பரிந்துரையில் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் அறிக்கை வெளியானது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.